வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் வேட்பாளர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை விளக்கும் வர்த்தமானி அறிவிப்பு விரைவில். நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டால் நிபந்தனையின்றி ஒத்துழைப்புகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்காவுக்கு பயணம். அரசு சேவைகளில் அமைச்சர்களின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு நியமனம் என்று பிரேமநாத் சி தொலவத்து குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை விளக்கும் வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தின்படி தேர்தல் தினம் அறிவிக்கப்பட்டு 5 நாட்களுக்குள் குறித்த அறிவிப்பு வெளியிடாக வேண்டும். இதன்படி வர்த்தமான அறிவிப்பு எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளிடமிருந்து கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் நேற்று பெற்றுள்ளது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள மக்கள் அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை விரைவில் தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து போலீஸ் தலைமையகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி நாட்டின் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் மொத்தம் 3 தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி தலபுதோயா போலீஸ் பிரிவின் ககம்பிலிய மார்சன பகுதியில் வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், மாத்தரை கரந்த போலீஸ் பிரிவின் கமுகம வடக்கு பகுதியில் நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் களுத்துறை வேறுவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெட்டிமுள்ள மால்போக்கு வீதிகள் சீர்திருத்தப்படுவதாக முறைப்பாடு கிடைத்தது. விசாரணையில் இந்த சீர்திருத்த பணிகள் பேருவலை பிரதேச சபையால் மேற்கொள்ளப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வேறுவலை போலீஸ் நிலையம் மேற்கொண்டு வருகிறது என்றும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் இந்த நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி நாடளாவிய ரீதியில் தேர்தலில் போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் நாடு எதிர்நோக்கி மிகப்பெரிய வீழ்ச்சிகளில் இருந்து மீள ஐக்கிய தேசிய கட்சி மிக முக்கியமான பங்காற்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து எதிர்காலத்திலும் நாட்டுக்காக கட்சி தனது பணிகளை தொடரும் என்று அவர் கூறினார். 1994ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றதிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும், தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்று அதனை மேற்கொள்பவர்களிடமும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் பட்டியலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது, இந்த அறிக்கை சமூகத்தில் எந்த ஒரு குழுவினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அனைவரும் முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்க வேண்டும். அதனை புரிந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களில் இருந்து விலகி விடுவார்கள் என்றும் வஜ்ர அபிவர்த்தன வலியுறுத்தினார். மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை விடுத்து இணைய கட்சிகளுக்கு வாக்களிக்க தொடங்கியுள்ளதாகவும், இளம் தலைமுறையினர் வரலாற்றை நன்கு அறிந்து அதன் அடிப்படையில் தமது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் வஜ்ர அபிவர்த்தன கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு பயணமாவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது அவர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ள போதும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஏப்ரல் 4 இலங்கை விஜயத்தை முன்னிட்டு வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான சிறப்பு குழு அமெரிக்காவுக்கு செல்கின்றது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் அண்மைய சந்திப்பில் இந்த விஜயத்திற்கான முக்கிய அம்சங்கள் பேசப்பட்டன. முதலீடுகள், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகள் வலுவாக இருப்பதாக அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தின் முதல் உரையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். குறிப்பாக பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்கும் திட்டம் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதற்கமைய கனடா, மெக்சிகோ, சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து இலங்கை மீதும் வரிச்சுமை ஏற்படும் அபாயம் உள்ளது.
கடந்த ஆண்டு அமெரிக்கா இலங்கையிலிருந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. இதில் 70% ஆடைத்துறையை கொண்டுள்ளது. பரஸ்பர வரிகள் விதிக்கப்படுமாயின் இலங்கை பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் வரிச்சலுகைகளை பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்காகவே நிதி அமைச்சகம், வெளிவிவகார அமைச்சகம் மற்றும் வணிகத்துறையின் பிரதிநிதிகளோடு இணைந்து அமைச்சர் விஜித ஹெரத் அமெரிக்கா செல்கின்றார். இந்த விஜயத்தின் போது அவர் அமெரிக்க வர்த்தக அலுவலக அதிகாரிகளோடு விசேட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் செயல்படும் இலங்கை அதிக வரிச்சுமைகளை தாங்க முடியாத நிலையில் உள்ளது. எனவே அமெரிக்காவின் வரிச்சலுகைகளை பெறுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் தொடரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்து குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும் என்று கூறிய அரசியல் தலைவர்கள் இன்று அமைச்சர்களின் குடும்ப உறுப்பினர்களே முக்கிய பதவிகளில் நியமிக்கின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை விரைவில் வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக மேலதிக வகுப்படுப்பதாக கூறியவர்களின் ஆட்சியில் துப்பாக்கிச் சூடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக பலவீனம் அடைந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சரணடையும் வரை அவரை கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. தேசபந்து மற்றும் செவ்வந்தியை உரிய நேரத்தில் கைது செய்வோம் என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகல உறுதியளித்த போதும் இதுவரை அவர்கள் எங்கு இருப்பது என்று கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு முன்னதாக கூறிய வாக்குறுதிகள் அனைத்தும் முரணான செயல்களையே அரசாங்கம் செய்து வருகின்றது. அதேவேளை நாம் அவ்வாறு கூறவில்லை என்று அரசாங்கத்தினர் வெட்கமின்றி மறுப்பதாகவும் மக்களை முட்டாள்கள் என்று எண்ணக்கூடாது அரசாங்கத்திற்கே உண்டு என்றும் பிரேமநாத் சி தொலவத்து தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை காணும்போது அரசாங்கத்தின் பொய்கள் மக்களுக்கு தெளிவாக புரியும். அரச சேவையின் முக்கிய அதிகாரிகளோடு அரசாங்கம் மோதுவதால் முழுமையான நிர்வாக திட்டம் சீர்குலைந்துள்ளது. அரசாங்கம் போலீஸ் ஆணைக்குழுவுடன் முரண்படுவதால் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகியுள்ளது. எனவே இந்த தேர்தலில் அரசாங்கத்தால் 60% வாக்குகளை கூட பெற முடியாது என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கான வரி விகிதம் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகம் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்தார். இந்த மிக உயர்ந்த வரி கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையின் வாகன விலைகள் அதீதமாக உயர்ந்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் CHR அல்லது வெசல் போன்ற வாகனங்கள் இலங்கையில் விற்கப்படும் விலைக்கு உலகின் எந்த நாட்டிலும் விற்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு அதிக வரி விதிக்கப்படும் நாடுகள் வேறு எதுவும் இல்லை. இதன் விளைவாக உலகில் வேறு எந்த நாட்டும் இந்த விலையில் CHR அல்லது வெசல் வாகனங்களை விற்க முடியாது என்றும் அவர் கூறினார். உதாரணமாக ஜப்பானில் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனம் நியூசிலாந்தில் 20% வரியோடு 1.2 மில்லியன் ரூபாவுக்கும், பங்களாதேஷில் 50% வரியோடு 1.5 மில்லியன் ரூபாவுக்கும், இலங்கையில் 200% வரியோடு 3 மில்லியன் ரூபாவுக்கும் விற்பனையாகின்றது. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக கூடுதல் சுங்க இயக்குநர் ஜெனரல் சீவலி அருக்குட தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தடையாக இருந்த வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 1 முதல் வாகன இறக்குமதி தடையை நீக்கி அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது புதிய வாகனங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நீதியமைச்சராக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இறக்குமதி தடைகளை நீக்கி சமீபத்தில் விசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் கப்பல்களில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளன. இதன்போது வாகன இறக்குமதியில் ஏற்பட்ட சட்டச்சிக்கல் உடனடியாக தீர்க்கப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் அறிவித்துள்ளார்.